அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 177வது வசனத்துடைய மொழிபெயர்ப்பு, திலாவத்தும் சிறு விளக்கத்தையும் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நம்ம சூரத்துல் பக்ராவுடைய 176வது வசனம் வரைக்கும் அந்த வசனங்களுடைய திலாவத்து, மொழிபெயர்ப்பும் விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இந்த வசனத்துடைய திலாவத்து வருமாறு: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைஸல் பிர்ர அன் துவல்லூ வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখিরি வல் மலாயிகதி வல் கிதாபி வன்னபியீன வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்ன ஸபீலி வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாபி வஅகாமஸ் ஸலாத வஆத்தஸ் ஸகாத வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா அஹது வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ராஇ வஹீனல் பஅஸ். உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு வருமாறு: லைஸண்டா இட் இஸ் நாட், இது இல்லை. அல்பிர் நன்மை செய்தல் என்பது இல்லை, அதாவது கருதப்படாது. அன் துவல்லு நீங்கள் திரும்புவது அல்லது திருப்புவது, உஜூஹக்கும் வஜ் என்ற முகம், உஜூஹ அப்படிங்கும்போது முகங்கள், உங்களது முகங்களை, கிப்ல திசை, மஷ்ரிகி கிழக்கு திசை, மேலும் மேற்கு திசை, வலாக்கின்ன எனினும், அல்பிர் நன்மை செய்தல் என்பது, மன் ஆமன யார் நம்பிக்கை கொண்டாரோ, பில்லாஹி அல்லாவை கொண்டும், வல் யௌமில் ஆখিরি இறுதி நாளை கொண்டும், வல் மலாயிகத்தி வானவர்களை கொண்டும், வல் கிதாபி வேதத்தை கொண்டும், வன் நபியீன நபிமார்களை கொண்டும் நம்பிக்கை கொண்டாரோ, வாத்தல் மால கொடுத்தாரோ செல்வத்தை, அலா ஹுப்பி அவனுடைய நேசத்தின் மீது, அல்லது அந்த கொடுப்பதின் நேசத்தின் மீது, அதனுடைய நேசத்தின் மீது, அல்லது அந்த மால்னா அதை நேசித்த போதிலும். யாருக்கு கொடுத்தார்? தபில் குர்பா நெருங்கியவர்களுக்கு, அதாவது நெருக்கமான உறவினர்களுக்கு, வல் யதாமா அனாதைகளுக்கும், வல் மசாகீன தேவையுள்ள வறியவர்களுக்கு, தேவையுள்ள ஏழைகளுக்கு, வப்ன ஸபீலி பாதையின் மகன் அதாவது வழிப்போக்கர்களுக்கும், வஸ்ஸாயிலீன மேலும் கேட்பவர்களுக்கும், வஃபிர் ரிகாபி கழுத்திலும் அப்படின்னா கழுத்தின் விடுதலையிலும் அப்படின்னா அடிமையின் விடுதலையிலும், வகாமஸ் ஸலாத்த மேலும் தொழுகை நிலைநாட்டினாரோ, வாத்த ஜக்காத்த
அதாவது கடுமையான தர்மம் ஜக்காத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தர்மம் அதை கொடுத்து வந்தாரோ வல்மூஃபூன மேலும் நிறைவேற்றினார் அல்லது முழுமையாக நிறைவேற்றினாரோ பியாதியும் அவர்களது உடன்படிக்கைகளை இதாகது நிறைவேற்றினார்களோ அவர்களது உடன்படிக்கையை அவர்கள் உடன்படிக்கை செய்தால் அது உடன்படிக்கை செய்த பொழுது ஒசாபிரின மேலும் பொறுமைசாலிகள் பில்பாசாய் அதாவது துன்பமான நேரத்திலும் அதாவது துயரமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் தர்ராய் கஷ்டமான நேரத்திலும் ஹீனல் பசி நேரம் ஹீனம்ட நேரம் பசி போர் நேரத்திலும் உலாய்க்க அத்தகையோர்கள் அல்லதீன சதுக்கு அவர்கள் உண்மையாளர்களோ அத்தகைய அவர்கள்தான் உண்மையாளர்கள் உலாய்க்கவும் அத்தகைய அவர்கள்தான் முத்தக்கூன் இறை அச்சமுடையவர்கள் இறை பேணுதல் உடையவர்கள் முத்தகீன்கள் அத்தகைய அவர்கள்தான் முத்தகீன்கள். நம்ம இந்த குரானை முத்தகீன்களுக்காக உள்ள சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் முத்தகீன் எப்படி ஆகணும் முத்தகீனாக இருக்கிறதுக்கு என்னம்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள சட்ட புத்தகம்தான், அதாவது வேத புத்தகமாக தான் இது. உதலில் முத்தகீன் தாலிக்கல் கிதாபுல் ரைப ஃபீஹி உதலில் முத்தகீன். ஸோ அந்த முத்தகீன் தான் இவங்க தான் முத்தகீன்கள், இந்த நன்மை செய்யக்கூடியவங்க இவங்க தான் முத்தகீன்கள் என்று சொல்லி எல்லாம் முடிக்கலாம். இந்த வசனத்துடைய சிறு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். இது முந்தைய வசனத்துடைய தொடர்ச்சிகள்னு சொல்லலாம். தனியாக அதாவது இந்த சூரத்துல் பக்கராவே 2 பாகமாக பிரியுது. முதல்ல சில வழிமுறைகளை சொல்லியிருந்தான், பின்னால் சட்டத்திட்டங்களை சொல்கிறான். இதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே சட்டத்திட்டங்கள்னால இது நன்மை செய்தல் என்னன்னு சொல்லி தெளிவாக்கிட்டு அதுக்கப்புறம் சட்டத்திட்டங்களுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு முறையை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே பனி இஸ்ராயல்கள் அதாவது யகூதிகள் நசாராக்கள்லாம் அவங்க திசை மாற்றுறதை பற்றி சொல்லப்படும் போது ஏன் இந்த திசையை மாற்றப்படுது அது இதுன்னு சொன்னாங்க. முனாஃபிக்கள் முஸ்லீம்கள் இருந்த முனாஃபிக்களும் அது ஒரு இதாக சர்ச்சையாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நன்மை செய்கிறதுங்கிறது இப்படி முகங்களை கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ திருப்பக்கூடிய விஷயம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் அசலில் நன்மை செய்தல்னா என்ன, அது இறைவனுக்கு நம்பிக்கை கொண்டு இறைவனை நம்ம அவன் தான் நம்முடைய எஜமாண்டி எடுத்துக்கிட்டு இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொள்ளணும் முதல்ல அப்படிங்கிறது தான். இது இந்த நம்பிக்கைக்கு பிறகு அடுத்தது ஹுக்கூக்குல் இபாத், அதாவது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மனிதாபிமான செயல்கள், அதாவது செல்வத்தை அதனுடைய விருப்பம் இருந்தும் அது கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்து கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லலாம். இல்லை இன்னொரு மொழிபெயர்ப்பு அல்லாஹ்வுடைய நேசத்திற்காகவும் கொடுக்கலாம். ஸோ இப்படி எதாக இருந்தாலும் இந்த ஹுக்கூக்குல் இபாத், அதாவது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அடிமைகளுக்கு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை யாருக்கு கொடுக்கணும், முதல்ல நெருங்கிய உறவினர்கள். அவங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இப்போ பயமை பாராட்டக்கூடியவங்களாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தேவைண்டி இருக்கும்போது அவங்களுக்கு தான் முதல்ல செய்யணும். அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு தேவைகள் ஏழ்மைகள் இருக்குதுன்னா அதை முதல்ல பூர்த்தி பண்ணுறது தான் முதல் கடமையாக போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அனாதைகள், அது தாப்பன் இல்லாத பிள்ளைகள் அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, வெளியே ஆட்களாக இருந்தாலும் சரி, அது யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. அடுத்தது மசாக்கு என்கும்போது சக்கானாலேருந்து வருது, அதாவது தங்குதல், அமைதி பெறுதல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து. ஆனால் இங்கே என்னென்னா இவங்க நிலைமையை மாற்றக்கூடியவங்க எல்லாம் இல்லை. அதாவது இவங்க ஒரு இடத்துலையே ஒரு விஷயத்துலையே ஸ்டக்காகி இருக்கிறவங்க. அவங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமையின் காரணமாக அவங்க
அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத அந்த ஏழைகள் தான் மசாக்கீன்கள், வழிப்போக்கர்கள். அதாவது அவங்க ஊர்களில் பெரிய ஒரு ஜாம்பவான்களாக இருக்கலாம் அல்லது வறியவர்களாகவும் இருக்கலாம். அவங்க பயணப்படும் போது பல துன்பத்துக்குள்ளாவாங்க, பல தேவைகளுக்கு ஏற்படும், அவங்களுக்கு பல சிக்கல்கள் சிரமங்கள். அதை அவங்களுக்கு கொடுத்து பணம் பொருள் கொடுத்து உதவுறது. இது இல்லாமல் அடிமைகளுடைய விடுதலை, அதாவது சிரமப்பட்டிருக்கிறவங்க இவங்களுடைய கழுத்தை விடுதலை பண்ணுறதுங்கிறது. அந்த காலத்தில் கழுத்து செயின், இன்றைக்கி பலவிதமான இதுகளில் முறையில் பட்டிருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடிமையின் விடுதலை, அவங்கள அந்த முறையிலேருந்து நம்ம அந்த சங்கிலியிலேருந்து கலட்டி அவங்கள ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. இது இதுக்கப்புறம் இதோடு சேர்ந்து இருக்கணும் அவங்க ஹுக்கூக்குல்லா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதாவது எப்படி ஹுக்கூக்குல் இபாது முக்கியமான அம்சமோ அதேமாதிரி ஹுக்கூக்குல்லாவும் ஒரு முக்கியமான, அதாவது தொழுகை நிலைநாட்டுதல், காத்தை கொடுத்தல், அதாவது தூய்மைப்படுத்தக்கூடிய, அதாவது செல்வங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. செல்வமும் ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வம். ஸோ அப்படிப்பட்ட பொருளிலிருந்து நல்லா கடமையாக்கின அந்த கடமையான தர்மத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லா. ஸோ ரெண்டுமே கலந்து இருந்தால் தான் முழுமை பெறும். இது இல்லாத, அதாவது ஹுக்கூக்குல்லா இல்லாமல் ஹுக்கூக்குல் இபாது இல்லாமல் ஹுக்கூக்குல்லாவும் ரெண்டுமே முழுமை பெறாது. ஒரு ஆளுடைய பிர்ரை சொல்லப்படாது, பிர்ரா கருதப்படாது. இது இல்லாமல் அவங்க எந்த உடன்படிக்கை செய்தாலும் அவங்க அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். உடன்படிக்கையில் எந்த ஒரு சிறு குறையும் வைக்காமல் அது முழுமையாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இது எல்லாமே கடைசியாக வரக்கூடியது சாபிரீன். அதாவது சாபிரூனுக்கு பதிலாக சாபிரீன் ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி சொல்லப்படுது. அதனால தான் அது நசபு ஃபார்மில் வந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது சாபிரீன்கிற பொறுமைண்டா கான்ஸ்டன்சி, அதாவது ஒரு நிலை பெற்று ஒரே நிலையில் செய்யக்கூடியது. என் நிலையிலையும் அதாவது பாஷா, அதாவது ஒரு துன்பமான நிலை அல்லது ஒரு ரர்ரா, அதாவது ஒரு கஷ்டமான நிலையிலையோ போர் நேரங்கள்லையோ இப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலையிலையுமே அவங்க ஏற்கனவே மேலே கொடுத்தபடி ஹுக்கூக்குல் இபாதத்தில் தொடர்ச்சியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது அதில் ஒரு தடை இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாடு மாறாமல் செய்யக்கூடியது தான் அந்த சபுர். அதனால் அது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக, பிர்ருடைய முக்கியத்துவமான ஒரு விஷயமாக அது கருதப்படுது. இவங்க தான் இத்தகைய மக்கள் தான் அல்லதீன சதக்கு, இவங்க தான் உண்மையாளர்கள்னு எல்லாம் குறிப்பிடுறான். இவங்க தான் தக்வாதாரிகள், அதாவது பேணுதலாக செய்யக்கூடியவங்க, அதாவது தக்வாதாரிகள், இறையச்சம் உடையவர்கள், பேணிக்கையோடு இறையச்சமோடு கலந்து செய்யக்கூடியவங்க. இந்த முத்தகீன்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பல இதுகளில் பார்த்துருக்குறோம். அது ரொம்ப விரிவான வார்த்தை. எப்படி பிர்ருங்கிறது ரொம்ப விரிவான வார்த்தை, அதை விட ரொம்ப விரிவான வார்த்தை தக்குவாங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பேணுதலோடு அல்லாஹ் நம்ம அனைவரையுமே அப்ரார்களாகவும், அதாவது பிர்ரு செய்யக்கூடிய அப்ரார்களாகவும் முத்தகீன்களாகவும் நம்ம ஆக்கி வைப்பானாக. அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நம்ம முழுமைப்படுத்துவானாக. நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையுமே, நம்மளுடைய அமல்கள் அனைத்தையுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை நம்மளுக்கு அந்த நம்மளுடைய தௌபாக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீண்ட நெடிய வாழ்க்கையிலும்
நமக்கு ஹசனா என்கிற அழகானதை நம்மளுக்கு ஆக்கி வைப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். நம்மளுக்கு கபூர் வேதனையிலிருந்தும் நரக நெருப்பு வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு முழுமையான விடுதலை அளித்துடுவானாக. ஈடேற்றம் நம்மளுக்கு கொடுத்துடுவானாக. அவுது பில்லாஹி மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார். அஸ்அலுக்குல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நம்ம குற்றங்குறைகள் அனைத்தையுமே மன்னித்து நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த கருணையை நம்ம மீது பொழிய செய்து நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் நம்மளை நபிமார்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.